பெரும்பகுதி அழிக்கப்படும். இந்த பூலகத்தில் பெரும்பகுதி அழிக்கப்படும். தப்புறது மட்டக்களப்பு மக்களபுரி இங்குதான் கொஞ்சம் தப்பு. ஒரு கடவுளையே சரணம். இங்கிருந்தான் சமயம் தோண்டி போனது. சந்தோஷமாக அந்த காலத்தில் இங்கிருந்து எல்லாரும் வாழ்ந்திருக்கிறாங்க என்று அந்த விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்லி இப்போ என்னன்னா உலகத்தில் நீதி நியாயம் தர்மம் சத்தியம் உண்மை ஒன்றுமில்லை. எல்லாம் பொய்யும் புரட்டும் சூதும் கொலையும் கொள்ளையும் காமமும் பஞ்சமாபாதங்களும் நிறைந்து போயிருக்குது. இந்த கால அடிப்படையில் சைவ சமயம் மறைக்கப்பட்ட நேரத்தில் அதில் கால இடைவெளி முடிஞ்சதுக்கு பிறகு இந்து மதம் கிறிஸ்தவ மதம் புத்த மதம் இஸ்லாம் மதம் இதுகளெல்லாம் படிப்படியாக உருவாகி ஒவ்வொரு காலங்கள்லையும் யுகங்கள் 4 என்ற அடிப்படையில் 4 பிரிவாக போட்டு கிரேத துவாகர கலியுகம் இதுகளெல்லாம் முடிவுட்டு கலியுகத்தில் நிகழ்வுல கடைசி யுகத்தின் கலியுகத்தின் ஆரம்பத்தில் இந்த ஆட்சி கலிபுகானுக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சியாக இதை எல்லார்ட்டையும் விசாரித்து பார்க்குறார். கலிபுகானுக்கு கூட கொடுக்கப்பட்ட ஆட்சி. இந்த ஆட்சி பொறுப்பை கலிபுகானுக்கு கொடுக்கக்குள்ள படைச்சு இந்த கலியுகத்தை கலிபுகானுக்கு கொடுக்கப்படுற நேரத்தில் பிரம்மதேவர் எல்லா பேரும் தேவலோகத்தில் இருக்கிற நேரத்தில் இப்படியான சம்பவம் நடந்துருக்குது. இதை ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் இந்த விஷயத்தை. அப்போ அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு அடிப்படையில் உங்களுடைய இந்த கலிபுகானுடைய கொடுக்கப்படுற இந்த ஆட்சியில் இந்த மக்கள் எப்படி வாழ்வார்கள், மக்களுடைய நடைமுறை எப்படி இருக்கும் என்று அவங்களோட ஆட்சியில் எப்படி இருக்கும் என்று அவங்க கேட்ட இடத்துல என்னுடைய ஆட்சியில் இந்த கலியுகத்தில் தவறான செயல்பாடுகளுக்குரிய செயல்பாடு தான் நடந்து கொண்டு இருக்கும். பொய் சொல்லுவார்கள், களவெடுப்பார்கள், கெட்ட வேலைகள் செய்வார்கள், கொலை செய்வார்கள், கொள்ளை அடிப்பார்கள், என்ன விதமான கெட்ட வேலைகளோ அவ்வளவு அனைத்து விஷயங்களும் இந்த கலியுகத்தில் நடந்து கொண்டிருக்கும். அந்த அடிப்படையில் இந்த கடைக்கூறு கால கலியுகம் ஏனி இந்த கடைக்கூறு கால கலியுகத்தில் எல்லா விதமான பிறவிகளும் மனித உருவத்தில் இருக்குது. எல்லா விதமான பிறவிகளும் மனித உருவத்தில் மனித ஆத்மாக்களை கொண்ட மனிதர்கள் கொஞ்சம் பேர் தான். ஏனி தேவ ஆத்மாக்கள் கொஞ்சம் பேர். அடுத்தது எல்லாம் எல்லா விதமான கணங்களையும் கொண்ட ஆட்களாக இருக்கிறதுல இங்கே மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட 6 அறிவு தானே. இந்த 6 அறிவு சரியாக பகுப்பாய் செய்து நடந்து கொள்ளும் முறை அவங்களுக்கு கொஞ்சம் அதை பற்றி சிந்திக்கிறதில்ல. எதிர்த்தோடனே எல்லாத்தையும் தவறான முறையில் 6 தாய்க்கு அடிக்கலை, சில பேர் 6 தகப்பருக்கு அடிக்கலை, சகோதரத்துக்குள்ள பிரச்சனை என்ன கொலை 6 செய்யலை, எல்லாம் தவறான செயல்பாடு. நீதியான செயல்பாடு ஒன்றுமே கிடைக்காது. அப்படியான காலப்பகுதியில் ஒவ்வொரு மதங்களையும் ஒவ்வொரு பெரியார்கள் இந்த சைவ சமயத்தில் இருந்துதான் ஒவ்வொரு மதங்களும் உருவாக்கப்பட்டது. விளங்குதானே? இஸ்லாம் மதம் வேணுமா, கிறிஸ்தவ மதம் வேணுமா, புத்த மதம் வேணுமா, இந்து மதம் வேணுமா, எல்லாம் இந்த சமயத்தில் இருந்து போனாக்கள் தானே. விளங்குதானே? உருவாக்கப்பட்டது என்ன? சைவ சமயம். எங்கே உருவாகிறது? தாந்தாமரை. தாந்தாமரை ஒரு புண்ணியதலம், பிரம்மாண்டமான ராஜ்யம். இது திருமுருகக் கடவுளுடைய மிக மிக பிரம்மாண்டமான ஒரு தெய்வீக திருத்தலம். அப்போ இப்போ தொங்கலில் இந்த உலகத்தில் தொங்கல் முடிவு சரியானே. இது ஒரு ஊழிக்கார தொங்கல், ஊழிக்காரத்துக்கிட்ட நெருங்கிது. இதில் ஒரு மாற்றம் ஒன்று நடக்குமாம். ஏனே இந்த மாற்றத்தின் அடிப்படையில் தான் உலகம் தோன்றிய அந்த காலத்தில் ஓம் எனும் சொல் தோன்றிய தாந்தாமரை மீண்டும் இங்கிருந்து தான் உலகம் தோன்றி போகும். மீண்டும் இங்கிருந்து தான் உலகம் தோன்றி போகும். அகில உலகத்துக்கு ஒரு கடவுள், அது முருகக் கடவுள். அகில உலகத்துக்கு ஒரு சமயம், அது சைவ சமயம். அகில உலகத்துக்கு ஒரு மொழி, அது தமிழ் மொழி. இங்கே இருந்து தோன்றி போகிற அந்த மாதிரியான தவத்தில் இருந்து அவர் ஒவ்வொரு வருடத்தையும் 40 இருந்து அந்த முடி அந்த பிள்ளையாமரை பக்கத்தில் இருந்த அந்த வட்டமான கல் அப்படி இருந்து தவம் செய்யக்கூடாதுனா அந்த கல்லுக்குள்ளே இருந்து நாகம் பண்ணுறான். பிறகு அப்படி பணிஞ்சு விடுங்க. அது பூரா அவருடைய முடி 11.25 அடி, அது 5 தலை நாகம். அது ஒரு தெய்வீக சக்தி பெற்ற சாமான். இது தாந்தாமலைக்கு சொந்தமான சாமான். அது வாழைச்சி லைட்டி வச்சுக்கிறாங்க அந்த வீட்டில். அப்போ அவர் இந்த வீட்டில் வச்சுக்கிறாங்க. அப்போ இப்படியான காலப்பகுதியில் அவர்கிட்ட சொன்ன முருகக் கடவுள் சொன்ன வாக்கு என்னென்றால் இந்த பூவுலகத்தில் பெரிய ஒரு மாற்றம் நடக்க போகும். இறுதிக்கால அடிப்படையில் இந்த பூவுலகத்தில் பெரும்பகுதி அழிக்கப்பட போகும். சரியானே? இந்த பூவுலகத்தில் பெரும்பகுதி அழிக்கப்பட போகும். இந்த தப்புறது மட்டக்களப்பும் மங்களபுரி இங்கே தான் கொஞ்சம் தப்பு போகுதுன்னு சொன்னாராம். அதில் 5 பிரதானமான வாக்கு முருகக் கடவுள் முருகிட்ட சொன்னாராம் இங்கே தவத்தில். அப்போ அவர் சொன்னாராம் என்னென்றால் முதலாவது வாக்கு மனிதன் கண்டால் 5 பயந்து பீதி கொண்டு ஒரு இரத்தம் கொக்கி இறப்பார்கள். விளங்குதான்? மனிதன் கண்டால் 5 பயந்து பீதி கொண்டோடி இரத்தம் கொக்கி இறப்பார்கள். இதில் 60% போயிருக்கு.
அந்த கொரோனா வந்து 2 வருஷம் முனிவர் அடக்கம் செய்து 3ஆவது வந்தது. முனிவர் இங்கே அடக்கம் செய்து 3ஆவது கொரோனா வந்து உடம்பு போயிடாது. ஏன்னா அதில் 60% போயிருக்கு, இன்னும் 40% இருக்குது. அது இப்போ தொடர்ந்து கொண்டு இருக்குது. 2வது வாக்கு இந்த பூலகத்தில் இருக்கிற சனத்தொகையில் 198% பயங்கரமான போர் அனர்த்தத்திலே, பயங்கரமான அணுவாயுத போர் விலை விளங்கானி, நாட்டோடு நாடு போர் புரியும். அந்த மாதிரியான நிகழ்விலையும், பயங்கரமான இயற்கை அனர்த்தத்திலையும், பயங்கரமான பசி பட்டினியிலையும், பயங்கரமான தொற்றுநோய் வியாதியிலையும் அமெரிக்கா, ரஷ்யா, லண்டன், இந்தியா, சீனா, ஜப்பான் இது போன்ற நாடுகள் எல்லாம் சம்பூர்ணமாக அழிக்கப்பட்டு அங்கே கொஞ்சம் பேர் தான் மிஞ்சுவோம். அவங்க தமிழ் தங்கரிப்பார்களாம் விளங்கானி. இங்கேருந்து போனவர்கள் ஏற்கனவே கடவுள் திட்டம் போட்டு பிளான் பண்ணி இங்கேருந்து கொஞ்சம் தமிழ் மக்களை எல்லா நாட்டிலையுமே அங்கங்கே கூடியவர் அங்கங்கே பிரஜாவுரிமை பெற்றிருக்கிறாங்க. அவங்களால மீண்டும் இங்கே வரக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் தான் இருக்கும். ஏனே அவ்வளவு ஒரு சிக்கலான நிலைமை பின்னாலும் உருவாகும். போக்குவரத்து வசதி தெரியாது. நாட்டோடு நாடு போய் அமெரிக்கா, ரஷ்யா, லண்டன், இந்தியா, சீனா, ஜப்பான் இது போன்ற நாடுகள் எல்லாம் சம்பூர்ணமாக அழிக்கப்படுறதுல கொழும்பில் கல்லுக்கு மேலே கல் எரியாது. யாழ்ப்பாணம் அங்கே கொஞ்சம் கேள்விக்குறியான நிலையை ஆகும். தப்புறது மட்டக்களப்பு, மங்களபுரி, தாந்தாமலை என்ன புண்ணியத்திலான் புண்ணிய பூமி இங்கேதான் தப்ப போகுது. இது மட்டக்களப்பு. அதுக்காக 20 நாள் அந்த உடைச்ச மாதத்துலேருந்து 20 நாளைக்கு ஒரு சொட்டு தண்ணியும் இல்லாமல் தவம் செய்திருக்கிறார். அந்த நேரம் அவருக்கு ஒத்துன்னு தெரியாது. பக்தர்கள் வந்தால் அங்கே இருந்து அவர் உதவி செய்தவங்க. அந்த நேரத்தில் அந்த தேவசபையில் எடுத்த முடிவாம் மட்டக்களப்பு என்று பெயர் மாற்றப்பட்டு இதுக்கு மங்களபுரி என்ற பெயர் இருக்குது. மட்டக்களப்பு மங்களபுரி. இந்த மங்களபுரி வந்து அறிவில களஞ்சியம், பொருள பொக்கிஷம், பூமியில் புனித பூமி என்ற மாதிரியான ஒரு பேர் வழங்கப்பட்டு இது பிற்காலத்தில் இந்த பேர் தான் வழங்கப்படும். இந்த தாந்தாமலை என்னும் புண்ணியதலம் வந்து மிக உன்னதமான ஒரு மகா சக்தி பெற்ற இடமாக இது விளங்குவாம். இது 3 லட்சம் வருஷ காலம் சைவ சமயம் ஆட்சி செய்யுமா. அப்படியான வரத்தை வந்து அப்போ இந்த 2வது வாக்கில் இப்படியான சங்கதியெல்லாம் நடந்து எண்ணவள நாடுகளில் எண்ணவளமே இரியாது. சரியானே, எந்த ஒரு இஸ்லாமிய நாடும் தப்பாது. ஏன்னு இதன் உண்மையாக நடக்க போகிற விஷயம். அப்போ இப்படியான காலம் 3வது வாக்கு தண்ணி இருந்தால் கொடுக்க மாட்டாருங்க. கடவுள் எல்லாம் விஷமாக மாறி போகும். எந்த கடல்லையும் உலகத்துலேயும் எங்கேயும் எடுக்கலாது. கதிர்வீச்சுகள் விஷக்கதில் எல்லாம் இது பண்ணி தண்ணி கொடுக்கலாது. தாந்தாமலையில் தான் தண்ணி இருக்குமா. அப்படி ஒரு விஷயம் நடக்கும் இங்கே தாந்தாமலை புண்ணிய விதையத்தில். அப்போ 2வது 3வது வாக்கு 4வது வாக்கு ஒரு சில கஞ்சி 10 பேர் குடிக்கணும், 9 பேர் குடித்தா பசி தாங்காத அப்படி சொன்னாராங்க கடவுளை அவர்கிட்ட கேட்டு சொன்னார். அப்போ 5வது வாக்கு அதோட இந்த உலகத்தில் ஒரு பெரிய பகுதி அழிக்கப்பட்டு இந்த தாந்தாமலை அதாவது மண்முனைத்துறைக்கு அங்கால உத்தரவாதம் இல்லை என்று சொல்லித்தார். மண்முனைத்துறை இஞ்சால்தான் பிரதேசமே சைவ சமயத்துக்குரிய ராட்சியம் அமைக்கப்பட்டு அகில உலகத்துக்கும் ஒரு கடவுள் முருகக் கடவுள், அகில உலகத்துக்கும் ஒரு சமயம் சைவ சமயம், அகில உலகத்துக்கும் ஒரு மொழி அது தமிழ் மொழி. நமக்கு சின்னம் வேல். அந்த வேல் என்னும் புனித சின்னத்தை வைத்து மக்கள் கடவுளை வணங்குவாங்களாம் மண்டிக்கிட்டு இருந்து. அப்போ ஒரு கொள்கை, ஒரு சமுதாயத்தில் ஒரு மக்களுக்கு வந்து ஒரு கொள்கை வேணும், ஒரு லட்சியம் வேணும். கடவுளோட ஒன்றி அப்படியே போய் கடவுளோட நம்மளோட தேவைகளை கடவுள்கிட்ட கேட்டு வாங்கி பெற வேணும். அப்படியான தொடர்பு நமக்கு வேணும் விளங்குறாரு. அப்படி என்ற முறையில் வந்து இப்போ வந்து இந்த விஷயங்களை வந்து கையாண்டு பார்க்குறதுக்கு வந்து அப்போ 90ஆம் ஆண்டு முனிவரை கண்டு அவரோட பழக ஆரம்பித்து நான் கொஞ்சமாக அவரோட பழகிற நேரங்களில் என் உடல்லையும் ஒரு மாற்றம் ஏற்பட்டு அப்போ எல்லாருக்கும் ஒரு தேவ சக்திகள் கொஞ்சம் இருக்குது. கடவுளை வந்தது அப்படியான சக்திகள் அவங்க உடலுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் தேவ சக்திகள். அப்போ இப்படியான முறையில் என்னுடைய மாற்றப்பட்டு அவரோட மாற்றம் ஏற்பட்டு அவரோட நான் கூட பழகிற நேரங்களில் நிறைய விஷயங்களை எல்லாம் என்னோட அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ அப்படியான நேரத்தில் வந்து 2003ஆம் ஆண்டு அவர் வாழைச்சேரியில் இருக்கிற இதில் என்னை அவர் வடை சொல்லி அங்கே போன இடத்துல என்னிட்ட சொன்னார் என்றால் அவர் சக்தி பெற்ற இடமாக தாந்தாமலை. இந்த தாந்தாமலையை அழகுபடுத்த வேணும். அப்போ அங்கே போய் அதுகளை பார்த்து நாம் செய்து உலக மக்கள் இங்கே வருவாங்க, அவங்க பார்த்து இங்கே வந்து வணங்கி போகிறதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும். சாட்சியம் வந்து தாந்தாமலை தான். இதுதான் ஒரு மட்டக்களப்பு மங்களபுரி, இதுதான் உலகத்துக்கே தலைநகர் உருவாக்கப்போ அந்த வேலையை செய்யணும். இந்த அழகு போய் செய்யணும். நாம் நீங்கள் அப்போ என்னைகிற ரெண்டு கேட்டார். சரி நீங்கள் விரும்பினா போகலாம் மட்டும் என்னோட சொன்னார். சரி முனுசுவாமி நாம் போக மாட்டோம் போட்டு 2003ஆம் ஆண்டு இந்த தாந்தாமலைக்கு வந்து இதெல்லாம் பெரிய மானாப்பூல் காடுகளில் இருந்து எல்லாம் கல்லுகள் அது இதாக இந்த அந்த ரோட்டில் இருந்த ஒரு கண் தெரியாதவர் இருக்கார். கல் உடைக்கிறார், பொலி உடைச்சி நாங்கள் பொலி உடைச்சி விடுவோம். அவர் படி வைக்கிற வச்சு தான் இதுகளெல்லாம் செய்து
அப்படியெல்லாம் செஞ்சு வாரணியங்கள்லாம் இதெல்லாம் உருவாக்கி 2003 2009 வரைக்கும் இங்கே இருந்து எல்லாத்தையும் உருவாக்கினாங்க. இந்த மாதிரி உருவாக்கி ஒரு சில சிக்கல்களால் அது பக்தர்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச விஷயம். இந்த விஷயம் இந்த கலட்டி போகக்கூடிய இதை கடைஞ்சி உடைச்சி போகக்கூடிய ஒரு துப்பாக்கிய நிலை அது கோவிலாலேயோ இந்த ஊராக்களாலேயோ வரவே இல்லை. அது இந்த உதுக்குலைக்கிற பக்தர்களால் வந்த சில சிக்கலான பிரச்சனையால் தான் அது அப்படியே நடந்தது. அது நடந்தது நம்மளுக்கே நம்முடைய இனத்துக்கே ஒரு பின்னடைவு. அந்த பின்னடைவால் இன்றைக்கு நாம் இப்போ நடக்கிற பிரச்சனை இன்னும் விடுபட்டு கொண்டு இருந்தது. அது என்ன நடந்ததுன்னு அது இதில் சொல்லிடாது. அது விஷயம் என்னென்று இல்லை. அப்போ இப்படியான பிரச்சனை இன்னமும் அப்படி இருக்குதான் இருக்கு. சில நேரம் நான் இங்கே வந்ததும் சில பேருக்கு பொருத்தம் இல்லாத பிரச்சனைகளாக இருக்குது. இது இப்போ நடக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் காலம் போட்டுமே என்று சுகபோகத்தை வாழ்வதற்கெல்லாம் அப்படி இருக்கிறது இதுக்குள்ள. அப்போ இப்படியான பிரச்சனைகள் இந்த வேலையை என்னென்று செய்யலாம், இந்த உலகத்தில் ஒரு மாற்றத்தை செய்கிறதுக்குரிய விஷயங்களை என்னென்று கையாளலாம், அது தேவ சக்திகள் ஊடாகத்தான் அந்த விஷயத்தை செய்யலாம். தனி மனிதனாக ஒன்றும் செய்யலாது. இதுகளையெல்லாம் என்ன மாதிரி கையாளுற, இப்படி அழைக்கிற, இப்படி செய்கிற விஷயங்களை இப்போ நாம் அதெல்லாம் போனுக்கு கொடுக்கிறாரு. கதைக்கலாம் அது பெரிய சிக்கல் உருவாகும். அது தனியைத்தான் நம்ம கதைக்குவோம். இப்படியான விஷயங்களையெல்லாம் இப்போ நாம் இதை அளவுபடுத்தி உருவாக்கி இந்த மக்களையும் கட்டி அணைச்சி அவங்களுக்கும் உண்மையை நாம் தெரிவித்து அவங்களோட உதவியோடு நாம் இதை செய்யணும். தனியை செய்யலாது. சரியா? இது இப்போ எல்லாருக்கும் விளங்காதானி. இதுக்குள்ள என்ன விஷயம், என்னதுக்காக வந்துக்கிறோம், இப்போ என்ன நடக்க போகுது, என்ன மாதிரி இந்த ராஜ்யம் அமைக்கப்படுற, எப்படியான செயல்பாடுகள் இப்போ நடந்து கொண்டிருக்கிற விஷயம் எல்லாருக்கும் அவர் சொல்லையும் இல்லை. வணக்கத்துக்குள்ளே இருக்கிறார்கள் கூட தெரியாது. விளங்காடி இந்த இந்த வாரத வணக்கத்துக்குள்ளே இருக்கிற ஆக்கள் கூட இதுக்குள்ள என்ன சம்பவம் நடக்க போகின்ற விஷயம் தெரியாது. சும்மா 10 கோரிக்கை கொடுத்திக்கார் இந்த வணக்கத்தை மட்டும் வணங்கினாக்க மட்டும் தெரியும். இதுக்குள்ள உள்தாக்கம் உள்ளுக்குள்ள பிரச்சனை தெரியாது. ஆனால்தால இஞ்சனிக்கிற ஆக்களுக்கு முக்கியமான பங்களிப்பு இருக்குது. தெரியாது. இந்த இடத்தை ஒரு அளவுக்காக நாம் உருவாக்கி இதை சரியான ஒரு இலக்கு நோக்கி நாம் போகணும். ஏன்னு கேட்டால் எதிர்காலத்தில் நின்றால் எந்த ஒரு பொருளும் நாம் எடுக்கலாம் போயிடும். விளங்குதானி? எந்த ஒரு பொருட்களும் நாம் எடுக்கல என்றால் போக்குவரத்து பிரச்சனையாக போகும். இந்த பொருள் எடுக்க இயலாது. சரியா? எந்த ஒரு பொருள் போனாலும் நமக்கு அந்த இதில் எந்த அங்கேயும் போய் எடுக்க இயலாது. அதுக்கிடையில் இந்த இதுகளெல்லாம் போன வருஷங்களில் இதுகளெல்லாம் உருவாக்க வேண்டிய நிலையாக இருந்தது. அதுகளையெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகளெல்லாம் அப்படி தள்ளுப்பட்டது. அப்போ நாம் இனிமேலும் இதை தள்ளி போட்டால் நாம் பிற்காலத்தில் நாம் இதையெல்லாம் சரியாக செய்யலாது. அதுக்குரிய சூழலை கடவுள் தரமாட்டார். ஏன்னா நமக்கு அந்த அந்த கால இடைவெளியில் நாம் ஊனாகி போட்டோம். அந்த கால இடைவெளியை நாம் ஊனாகி போட்டோம். நம்மளுக்குள்ள பிரச்சனை ஊராக்களுக்குள்ள இல்லை, இதுக்குள்ள பிரச்சனை. இதுகளால் அந்த இழுபட்டு போய் தப்புடி இதை இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ள உருவாக்கி இதுக்குள்ள இதை நாம் உருவாக்கி அவர் சொன்னார் என்கிட்ட இது பழமுதிர் சோலை பட்ட மரத்தில் பழம் பழக்கும். அந்த வாழைக்கால சந்தி தான் இதுக்கு இல்லை. அங்கிருந்து நடந்து தான் பரவணும். இது புனித ராட்சியம். 2 பக்கம் பழமரம் இருக்கும், 2 பக்கம் வீடு. எல்லாருக்கும் 2 மண்டு தான் வீடு. அவருக்கு 3 ரூபா, இவருக்கு 2 ரூபா. அப்படி கிடையாது. எல்லாம் முருகாகிவிட்ட குழந்தைகள். அவருக்கு 10 ரூபாண்டா அவருக்கும் 10 ரூபா தான் இருக்குது. அவருக்கும் ஒரு பசி உண்டா, இவருக்கும் ஒரு பசி தான். அவருக்கு 2 பசி, இவருக்கு 3 பேர் கொடுக்குற அப்படி சட்டமே வராதான். எல்லாரும் சமமான முறையில், சமத்துவமான முறையில் அந்த வாழ்க்கை இருந்து கடவுள் அதை ஏற்படுத்துவார் என்கிட்ட சொன்னார். இந்த வேலையை கச்சிதமாக வடிவாக நீங்கள் போகலாம், பார்க்கலாம், எல்லாம் செய்யலாம். எல்லா இதுக்கும் அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த ஊர் மக்களுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா இந்த ஊர் மக்களை சொத்துது. விளங்குதா? நாங்கள் 35 மைலுக்கு அங்கேருந்து வாரம் இங்கே. விளங்குதா? இப்போ இங்கே இருக்கிற ஆக்களுக்கு இது ஒரு முக்கியமான சடம் இது. விளங்குதானே? ஆனால் அவங்களும் சேர்ந்து தான் இந்த பணியை நாம் செய்யணும். விளங்க அவங்க கொஞ்சம் இப்போ படம் காட்டியும் அவங்க பின்னுக்கு அவங்க எல்லாம் மடங்குவாங்க கடவுளை. ஏனி எல்லாரும் கடவுளுடைய குழந்தைகள் தானே. அவங்க போகிற நாங்கள் வரையா, அவங்களும் கடவுளோட குழந்தை தான். அவங்க அந்த கூட்ட தெரியாமல் இருக்கு என்ன செய்யுதுன்னு. கடவுளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அது அந்த வழியுமாகி உடலை வருத்தி அவரோட அணுகிற முறை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு. அதை கொஞ்சம் சரியாகிட்டாங்கன்னா அது எல்லாம் சரியாகுது. அதெல்லாம் அந்த உரிய நேரத்தில் எல்லாம் சரியாக நடக்கும். இதுதான் இப்போ நடக்க போகணும். ஆனால் அதில் இந்த தளத்தை நாம் உருவாக்குவது ஒரு முயற்சியை நாம் செய்யணும். அந்த முயற்சியோடையால் நிகழ்ச்சி அடையாது.
இது உலகம் போற்றும் பெரிய பணி. இது அகில உலகத்துக்கும் இதுதான் சாட்சியம், இதுதான் தலைநகரம். இப்போ எங்களோட கோரிக்கை வந்து இப்போ நான் சொல்லி வணங்குற கோரிக்கைகள் விளங்குதானே எப்படி என்றால் முருகக் கடவுளையும் கூட இவ்வளவு தந்தோழி எங்களுக்கு குருவாய் முத்தையாமா முருக சக்தி பெற்ற தார் திருவிடமாக தாந்தாமலையின் புண்ணியரும் மைமை போற வேண்டும் முருகக் கடவுளை தாந்தாமலை மேன்மை விட்டு விளங்க வேணும் முருகக் கடவுள் தாந்தாமலை எளிகுஞ்சி முடமாக மாற வேணும் முருகக் கடவுள் தாந்தாமலை அகில உலகத்துக்கே தலைநகரமாக சிறந்து விளங்க வேணும் முருகக் கடவுளை அகில உலகமெல்லாம் இருந்து மக்கள் தாந்தாமலைக்கு வந்து முருகக் கடவுளை வணங்கி வாழ அறுபுரியுங்க முருகக் கடவுளை வாருங்கள் பரம்பொருளை தெய்வீகமான வாசக்தியை அப்படி என்று நம்ம அப்படி அழைக்கிறோம் விளங்கானி. அகில உலகத்துக்கும் ஒரு கடவுள் முருகக் கடவுள், அகில உலகத்துக்கும் ஒரு சமயம் சைவ சமயம், அகில உலகத்திற்கும் ஒரு மொழி தமிழ் மொழி என்று சொன்ன எங்கள் குருவாய் முத்தையாமா முனிவர்கள் பொன்னான வாக்குகளும் வார்த்தைகளும் நிறைவேறப்படும் முருகக் கடவுளை வாருங்கள் பரம்பொருளை தெய்வீகமான மகாசக்தியை இந்த திருவிடத்துக்கு தாந்தாமரை என்னும் புண்ணியலத்து வந்திறங்கி உங்களை மகா காரியங்களை நிறைவேற்ற புரியுங்க அப்படி என்று இந்த கோரிக்கைகளை சொல்லி அழைக்கணும்படிவார். அவரோட நாம் திருமுருகக் கடவுளை நாங்கள் அடிமையிலும் அடிமை மிக மோசமான கீழ்த்தரமாக எல்லாருக்கும் அடிமை, எந்த நாட்டுக்கும் அடிமையாக இருக்கிற முருகக் கடவுள் இந்த அடிமை நிலையில் நாங்கள் மீள வேணும். எங்களை அடிமைப்படுத்துகிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க, அட்டுழிப்படுத்துகிறாங்க. எங்களுக்கு ராட்சியமே இல்லை. முருகக் கடவுளை நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அனுபவித்துறாங்க. இன்றைக்கு அடிமையாக வாழ்கிற முருகக் கடவுளை நாங்கள் புறப்பிறை செய்யாமல் அறியாமல் செய்த பாவங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் சுதந்திரமாக எங்கள் சந்ததி வாழ்வதற்கு எங்கள் வழியை காட்டுங்க. எங்களுக்கு இந்த ராட்சியம் மீண்டும் ஒரு கட்டமைப்பு செய்து மீண்டும் ஒரு ராட்சியமாக சுதந்திரமாக சைவ சமய மக்கள் சுதந்திரமாக வாழ்வதற்குரிய வழிவகுத்து தாருங்கள் முருகக் கடவுளை. எங்கள் நிறைந்த பரம்பொருளை நாங்கள் அடிமைப்பட்டது போதும், கஷ்டப்பட்டது போதும், துன்பப்பட்டது போதும், துயரப்பட்டது போதும், எங்களுக்கு நல்ல வழிகளை காட்டி தாருங்கள் முருகக் கடவுளை. இது நாங்கள் அனாதைகளாக எல்லாம் இழந்தவர்களாக தவிக்கிற முருகக் கடவுளை, எல்லா நாட்டுக்கும் நாங்கள் அடிமைகளாக வாழ்கிற முருகக் கடவுளை இந்த துன்பகரமான நிலையிலிருந்து எங்களை விடுதலை செய்து சுதந்திரமான மக்களாக நாங்கள் வாழ்வதற்கு வழியை காட்டுங்க முருகக் கடவுளை. இதுதான் நாம் கேட்குவோம் விளங்குதானே. இதுகளை போய் அங்கே நாம் செய்யலாமா? இப்போ கண்ணை மூடிட்டு இந்த கோரிக்கைகளை பாருங்கள். இதை கொஞ்சம் நான் சொல்லுவேன். என்ன செய்ய முருகக் கடவுளை நாம் என்ன கதைக்குவோம்.